Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு பயோ பாட்னிக்கான குவார்டர்லி எக்ஸாம் 2025 உடைய இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இல்லைனா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரெண்டுனுடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ 11த்துக்கும் நம்ம வீடியோ தருவோம். ஏன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் தான் கிடையாதே தவிர மற்றபடி எல்லா எக்ஸாம்ஸுமே நடக்க தான் போகுது. ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு நம்ம எல்லா வீடியோஸுமே கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 11th பயாலஜியில் பயோபாட்னிக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா 8 சாப்டர்ஸு, சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும். இந்த 8 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில் கொஷின்ஸ் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். சாப்டர் 1ல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 5 மார்க் கொஷின்ஸ். ரைட் அ ஜென்ரல் அக்கவுண்ட் ஆன் லைக்கன்ஸ். லைக்கன்களின் பொது பண்புகளை எழுதுக. Briefly discuss 5 kingdom classification. 5 பெரும்பிரிவு வகைப்பாடு பற்றி எழுதுக. Write the steps involved in gram staining method. கிராம் சாயமேற்றும் முறையின் படிநிலைகள் எழுதுக. Explain conjugation reproduction. இணைவு இனப்பெருக்கம் பற்றி விவரி. Chapter 2ல differentiate between angiosperm and gymnosperm. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் மற்றும் ஜிம்னோஸ்பெர்ம்கள் வேறுபடுத்துக. Mention the characters shared by gymnosperm and angiosperm. ஜிம்னோஸ்பெர்ம்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் இடையே ஓர் ஒப்பீடு. எக்ஸ்பிளைன் புரோட்டோஸ்டீல் விளக்குக. டிஃபரன்ஷியேட் டைகாட் அண்ட் மோனோகாட் அனட்டாமிக்கல் ஃபீச்சர்ஸ். இரு விதை இலை ஒரு விதை இலை தாவரங்களின் உள்ளமைப்புசார் பண்புகளை ஒப்பிடுக. சாப்டர் 3ல எக்ஸ்பிளைன் பிலோடாக்சி இலை அடுக்கமைவு பற்றி விவரி. வாட் இஸ் வீனேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். நரும்பமைவு மற்றும் அதன் வகைகளை விவரி. டிஸ்கிரைப் த லீஃப் டியூரேஷன். இலையின் வாழ்நாளை விவரி. சாப்டர் 4 எக்ஸ்பிளைன் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் வித் எக்ஸாம்பிள். சூழ் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அக்ரிகேட் ஃப்ரூட் வித் மல்டிபிள் ஃப்ரூட். கூட்டுக்கனியை திரள் கனியிலிருந்து வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த ஏஸ்டிவேஷன். இதழமைவு என்றால் என்ன? லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். கனிகளின் பயன்களை கூறுக. நெக்ஸ்ட் சாப்டர் 5 explain the botanical description of datura metal. datura metal கலை சொற்களால் விளக்கம் தருக. explain the botanical description of clitoria ternacea. clitoria ternacea கலை சொற்களால் விளக்கம் தருக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா how will you distinguish Solanaceae members from Liliaceae members. லிலியேசிய குடும்ப தாவரங்களில் சோலனேசி குடும்ப தாவரங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்துவாய்? Draw the outline of seed plants or Bentham-Hooker system of classification. Bentham-Hooker வகைப்பாடு. Chapter 6 differentiate between plant cell and animal cell. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு. அப்புறம் difference between prokaryotes and eukaryotes. ப்ரோகரியோட்டுகள் மற்றும் யூகரியோட்டுகள் வேறுபாடு. Write the structure of chromosome. குரோமோசோம்களின் அமைப்பு. Draw the ultrastructure of plant cell. தாவர செல்லின் நுண்ணமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறி. Explain the mechanism of flagellar movement, proton motive force. கசையிலை இயங்கும் செயல்முறை புரோட்டான் இயக்க விசை. Chapter 7 list out the significance of mitosis. மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. Difference between mitosis and meiosis. மறைமுக செல் பகுப்பை நேர்முக செல் பகுப்பிலிருந்து வேறுபடுத்துக. Write about பாசிட்டின் and டிப்ளோட்டின் of prophase. புரோநிலை ஒன்றின் பாக்கெட்டின் மற்றும் டிப்ளோட்டின் பற்றி எழுதுக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு மிட்டோசிஸ். மூடிய மற்றும் திறந்த மெட்டாசிஸ் வேறுபடுத்துக. சாப்டர் 8ல எக்ஸ்பிளைன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவின் பண்புகளை எழுதுக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. ஆர்என்ஏவின் வகைகளை எழுதுக. அவுட்லைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம். நொதிகளின் வகைப்பாடை கூறுக. சரியா? இந்த கொஷின்ஸ் நமக்கு முக்கியமான கொஷின்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் இதை கேட்பாங்க. ஸோ இதில் எதையுமே ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.